ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எனக்கு ரொம்ப புதுசு. ரொம்ப நாள் எனக்குள்ள இருந்த ஒரு டவுட்டான ஒரு வீடியோ தான் இது. ரொம்ப நாள் டவுட் எனக்கு, இந்த இன்ஃப்ளூயன்சர்னால் என்ன, யார், எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்றது எனக்கு வந்து போன மாதத்துலேருந்து இந்த மாதம் அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலான்னு வச்சுருந்தேன். நான் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப நாள் தள்ளி இப்போ தான் பண்ண முடியுது. ஹவு டு இன்ஃப்ளூயன்சர் தான் அந்த வீடியோ. ஃபஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்னால் ஒரு இப்போ என்ன சொல்கிறது, அதை பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் அப்படின்னு ஒரு சில சோசியல் மீடியாவில் போயிட்டு மோட்டிவேஷன் பீச்சு இல்லைனா ஒரு சொசைட்டியை பற்றியான அவேர்னஸ் கொடுக்குறது, பிஸ்னஸ் ரீதியான ஒரு ஐடியாஸ் டிப்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் நல்லதாக பண்ணிட்டா ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா தான் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பண்ணால் ஓகே. அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுனா, இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், அது நான் சொல்கிறது வந்து தப்பாக ரைட்டாக பார்க்குறவங்க தான் இருந்து நான் ஒன்று சொல்லிடுவேன், அது தப்பு ரைட் எனக்கு தெரியும். பார்க்குறவங்களுக்கு அதை எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பையன் வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் சொல்லி இந்த ப்ராடக்ட் வாங்க சொல்கிறான்னா எத்தனை பேர் பிடிச்சவங்க வாங்குவாங்க. இப்போ நானே இப்போ ஒரு ஃபோன் வாங்குறேன், இந்த ஃபோனை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி ஃபோன் இருக்குடா நீயும் வாங்கினா அவன் யோசிப்பான், கண்டிப்பாக யோசிப்பான், இது வாங்கலாமா, இது எப்படிப்பட்டது, என்ன இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா எல்லாம் விசாரித்து ஒரு இது வருவான். அது ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் அது ஒரு நம்மளை வந்து ஒரு பேசியே நம்மளை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம் அதிகமாக வந்திருக்கு. இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வந்து நீ ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அது கேட்குறாங்கன்னா குட், ஓகே. இப்போ நாளைக்கு அப்புறம் ஏதாவது தப்பாக ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், நீங்கள் கேட்க தான் செய்யணும். யூடியூப்ல இருந்தாலும் சரி, எந்த ஒரு சோசியல் மீடியா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது வந்து குட் ஆர் பேடாக தான் இருக்குது. அது நல்லதா கெட்டதா வியூவர்ஸ் பார்க்குறவங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை சொல்கிறானே, இது வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் பண்ணுவாங்க சிலர்லாம், யூடியூப்லேயே இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் பண்ணிட்டு ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ப்ராடக்ட் வந்து விற்பாங்க. அதை பார்க்குற அந்த சேனலை பிடிச்சி பார்க்குறவங்க வந்து அவங்களுக்காவது வாங்கணும், தனக்கு தேவைன்னாலும் நமக்கு பிடிச்சவங்க சொல்கிறாங்கப்பா, இது வந்து யாருக்குனாலும் இது வந்து ஒத்து வரும், வாங்குறாங்கன்னா அவங்க மேலே இருக்கும் நம்பிக்கையாக இருக்கும். இல்லைன்னா அவங்க பிடிச்சிருக்குன்ற ஒரு இது யோசிக்க கூட மாட்டாங்க, சரி வாங்கிடலாம்பா. அது இன்னும் உங்களை வந்து என்ன சொல்கிறது, நல்வழியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் ஓகே. நான் சொல்கிறது நீங்கள் அது வந்து நீங்கள் ஒரு தப்பான ஒரு இதில் ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நிறைய. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா நிறைய நியூஸில் நீங்கள் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜ் பண்ணி லவ் பண்ணி அது வந்து பிரச்சனையாகி கொலை நடக்கிற அளவுக்கு விஷயத்து போயிருக்குது. இத்தனைக்கும் அது ஒரு ஃபேக் ஐடி. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுறான் இன்ஸ்டாகிராமில், அது ஃபேக் ஐடியில் பொண்ணு மாதிரியே மெசேஜ் பண்ணுறான். அப்புறம் வந்து மெல்ல மெல்ல சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து மீட் பண்ணலாம் சொல்லிட்டு பையன் நான். இதெல்லாம் நம்ம நியூஸில் வந்து அடிக்கடி பார்க்குற விஷயம். இதெல்லாம் வந்து இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் நீங்கள் இருக்கீங்க, இப்போ யூடியூபே ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கீங்க, அது போகிற கிரியேட்டர்ஸ் எல்லாருமே ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்சர் தான். நானும் தான். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், நான் வந்து ஒரு மூவி ரிவ்யூ சொல்கிறேன்னா நீங்கள் கேட்குறீங்க, கேட்டுட்டு ஒன்று லைக் பண்ணுவீங்க, இல்லையா கமெண்ட் பண்ணுவீங்க, பிடிச்சா பார்ப்பீங்க, என்னென்ன வெளியே போவீங்க, அவ்வளோதான். இவ்வளோ தான் இருக்குது இது எதுனாலும். ஆனால் நீங்கள் இன்ஸ்டா ரீல்ஸ் அப்படி இல்லை. ஒன்று நீங்கள் வந்து இன்ஸ்டா ரீல்ஸோ ஷார்ட்ஸோ அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஒன்று பார்த்தீங்க அடுத்தது ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இஸ் ஆப்ஷன்ஸ். யூடியூப்பில் நீங்கள் நின்று ஒரு 4 நிமிஷம் 10 நிமிஷம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். ஆனால் அது நல்லா இருக்கிற வரைக்கும் நல்ல கண்டென்ட் பேசுனா என்றைக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது 2 டைப்ஸ், குட் ஆர் பேடில் தான் இருக்குது. நீங்கள் நல்லது எடுத்துக்கிட்டால் நல்லது உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் இதில் நீங்கள் பே பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து வித்ட்ரா பண்ணி உங்கள் காசு வந்து டபுள் மடங்காக போட்டேன் சொல்லிட்டு ஒரு மாதிரி அதில் சொல்கிறேன், காசுக்காக பண்ணுறது அந்த மாதிரி சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு தெரில. வித்தின் எல்லா இடத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நம்ம வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, எங்கே போனாலும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற இடம் இருக்குது. அது எப்படிப்பட்டதாக இருக்குன்றது தான் வேறு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கருத்துமே. இதுதான் இன்ஃப்ளூயன்ஸுன்னு சொல்ல வரல, இதில் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், நான் சொல்லதை விட்டு மற்றபடி எதுனாலும் இருக்கலாம். இதான் நானும் சொல்கிறேன். முடிஞ்சளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் ஓகே, கொஞ்சம் பார்த்தோன்னே நமக்கு அது வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியற அளவுக்கு நமக்கு ஏஜ் இருக்குது.
நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஒரு சிலர்லாம் வந்துட்டு இப்போ ஏன் இந்த சேனலை சொல்கிறேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சேனலை வந்து என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க தான், உன் சேனல் போடுற வீடியோலாம் அந்த அளவுக்கு நல்லா இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு சில யூடியூப் சேனல்லாம் எடுத்து காமிப்பாங்க எனக்கு, இந்த மாதிரி போடு, இவங்க எப்படி பண்ணுறாங்க, நல்லா பேசுகிறாங்க, அவங்களோட எப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்போ வந்து நான் வந்து கோவப்படுறதோ என்ன சொல்லிட்டாங்களே வருத்தப்படுறதுக்குலாம் இல்லை. சரி இது அவங்களோடது, அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ஒரு இது இருக்குது, நான் இப்படி போடுவேன், பார்க்குறவங்க பார்ப்பாங்க, பிடிச்சிருக்குன்னா அவங்க பார்ப்பாங்க, அவ்வளோதான் என்னோட இது. நீங்கள் வந்து இவங்கள மாதிரி பண்ணணும், இவங்க மாதிரி பேசணுன்றது இன்ஃப்ளூயன்ஸ் தான். அது ஒரு வகையில் இல்லை, அது இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஒருத்தர் மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா இட்ஸ் அ காப்பி, அது ஒரு காப்பின்னு சொல்லலாம், இல்லைனா அது இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். இப்போ அது மாதிரி நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பேசிக்கிட்டு இருக்கப்பா, ஒருத்தன் அவனை மாதிரி பேசுகிற அப்படின்னு பேசுகிறது வந்து அது வந்து கம்பேர் பண்ணுறது வேண்டாமே அப்படின்னு தோணும் நல்லாயிருக்கும். ஓகே 6 நிமிஷம் பேசிட்டேனா, ஷார்ட்டாக முடிஞ்சா நினச்சேன், பல பேசிட்டேன். கழுத்து எடுத்துருந்தா மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.